தவறு யார் மேலன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய வீட்டுல மகிழ்ச்சியா இருந்தா சோறு இருக்கோ இல்லையோ அந்த வீடே மகிழ்ச்சியா இருக்கு. அல்லேலூயா. ஒரு தகப்பன் அந்த வீட்டுல மகிழ்ச்சியா இருந்தா அந்த வீடு அழகா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் பரிசுத்தமாயும் தெய்வ பயம் இல்லாட்டி கூட பரவாயில்லையா, மனசாட்சிக்காவது ஆண்டால், மனசாட்சிக்காவது வாழ்ந்தால் இந்த உலகத்துல, இந்த இந்தியாவில அவன் வாழுகிற, அவன் ஆளுகிற தேசம் அந்த மகிழ்ச்சி இருக்கும். அது இல்லாமல் போயிருச்சு. யாரை பார்த்தாலும் ஒரு கோபம். காலையில இவங்க லேட்டா வந்தோன்னா எப்படி கோவப்பட்ட தெரியுமா? நான் உண்மையை சொல்லணும்ல, பலிபீடத்துல ஏறி நின்று கோவப்பட்டேன். ஏன்னா ஆராதனை தொடங்கிருச்சு, ஆராதனை நடத்துறதுக்கு ஆராதனை வீராங்கனையே காணணும். இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வந்து வாரக்கணக்கில் ஃபாஸ்டிங் இருந்துட்டு இருக்கோம், இயேசு வரலன்னா, ஆவியானவர் வரலன்னா எப்படி? 40வது நாள்ல போதும்பா உனக்கு கவனன்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, மோசையுடைய நிலைமை என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஸ்கெலட்டன் ஆகி அங்கேயே செத்து போயிடுவா பயப்புல, அங்கிருந்து வந்திருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆராதனை வீராங்கனையை காண நான் ஒரே நர்வஸா இருக்கேன். வேர்த்து கொட்டுது, ஃபேன்லாம் போட்டுட்டு வருவாங்களா மாட்டாங்களா, வந்துருவாங்களா டைமுக்கு இல்லையா அப்படின்னு ஒரே நர்வஸ். அந்த நர்வஸ்ல தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, நான் எடுத்து வந்த சுவிசேஷத்தை நீ பேசாத, ஏன்னா நான் இங்க பேச வேண்டிய சுவிசேஷத்தை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. என்ன தெரியுமா? பொறுமை, பேஷன்ஸ் இல்லை இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. வந்தாங்க, அழகான ஆராதனை நடத்தினாங்க, குறை கிடையாது. நல்லா அவங்களும் பாடினாங்க. இருக்கிற மைக்ல, இந்த மைக்குடைய குவாலிட்டிக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். நீ குயினியே வந்து பாட வச்சாலும் இந்த குவாலிட்டி அவுட்புட் அவ்வளவுதான் வரும். நல்லா ஆராதிச்சாங்க. ஆனா அந்த ஆராதனை நல்லா இருக்குன்னு எப்ப தெரியுமா என் மனசுல தோணுது? முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்போ அந்த முடியிருக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க மேல எனக்கு என்ன இருந்துச்சு சொல்லுங்க? கோபம் இருந்தது. இங்க ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை பேர் மேல கோபம் இருந்துச்சு? எத்தனை பேர் மேல ஒரு மூர்க்கம், எத்தனை பேர் மேல ஒரு குரோதம், எத்தனை பேர் மேல அந்த ஆத்திரம், எத்தனை பேரை நம்ம பகைக்கிறோம்? எல்லா இடத்துலயும் அன்பாவும் சமாதானமாகவும் இருந்துவிட முடியுமானா முடியாதுதான். ஆனால் இந்த உபவாச நாளிலே உங்களுக்கு 7 வசனத்தை மாத்திரம் காட்ட போறேன். இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் இயேசு. இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் யாரு? இயேசு. அவர் கொடுத்த அந்த 7 வசனத்தை உங்களுக்கு காட்ட போறேன். அந்த 7 வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற நிறைய காரியங்களை மாற்றிவிடும்.